என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய மகள், நான் உன்னை மீட்டு கொண்டேன். உனக்காகத்தானே சிலுவையிலே மரித்த இரத்த சிந்தனை. நீ என்னுடையவன், என்னுடையவள், என்னுடைய பிள்ளை. இந்த ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து அன்பாய் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளையா இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? நீங்க அவருடைய மகன், அவருடைய மகள்னு தைரியமா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜெபிக்க போனா எங்கோ ஆண்டவருக்கு ஆண்டவரே ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே உடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உடைய மகன் வந்திருக்கிறேன், அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு பிள்ளையோடு பேசுவதை போல இடைப்படுவார். அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதுதான் இனிமையான அனுபவம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பேச்சுல கிடையாது, வெறும் பாரம்பரியத்துல கிடையாது. ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல்மைட்டி காட். தேவனோடு ஒரு அனுபவம், இயேசுவோடு ஒரு அனுபவம். நீங்க அதை பெற்றுக்கொள்ளாட்டா இன்றைக்கு இதயத்துல கை வைத்து, இயேசுவை எனக்கு இந்த அனுபவம் வேணும், மறுபடியும் பிறந்த அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், என் பாவத்தை மன்னித்து புது இருதயத்தை எனக்கு தாங்க, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை தாங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு இப்ப நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதயத்துல கை வைத்து என் உள்ளத்துல வாங்க, பாவத்தை மன்னிங்க, இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, எந்தெந்த மகன் எந்தெந்த மகள் உண்மையாய் மனம் திரும்பி உம்மை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரட்டும், மறுபடியும் பிறந்த அனுபவம் உண்டாகட்டும், சமாதானத்தினால் மகிழ்ச்சியினால் ஆசீர்வாதம்